வெல்கம் பேக் டு சினிசெக்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நில உரிமையை பற்றி உறக்க பேசிய படம் பாரஞ்சி தேய்க்கத்தில் வெளிவந்த காலம். அதாவது இந்த படத்தில் வந்துட்டு இந்த ஏரியாவோட இன்ட்ரோ ஒன்று கொடுப்பாங்க. என்ன நிலம்னா என்ன, உரிமைன்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு கதையை ஒன்று கேலி சித்திரத்தில் ஒரு கதை ஒன்று போயிட்டுருக்கும். அதுதான் அந்த கதை தான் அந்த படத்துடைய கதையே. அப்புறம் அந்த ஒரு செவத்துக்கு பின்னால் வந்து ஸ்வச் பாரத் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் ஒன்று பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்துட்டு கீழே வந்துட்டு ரோட்லேயே வாழ்கிறது, சாப்பிட்றது, தங்குறது, தூங்குறது எல்லாமே வந்துட்டு ரோட்டில் இருப்பாங்க. இங்கே குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு இருப்பாங்க. பின்னாடி வந்து அந்த ஸ்வச் பாரத் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராயிங் ஒன்று வரைஞ்சிருப்பாங்க. இது ஒரு மெட்டஃபர் மாதிரி, ஒரு உவமை காட்சி மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பியூர் இந்தியா, க்ளீன் இந்தியா, பியூர் மும்பை, க்ளீன் மும்பைன்னு சொல்கிறீங்களா, ஆனால் இன்னமும் இப்படி தான் இருக்குது, இதுக்கு நாங்கள் ஆப் வேறு டவுன்லோட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பார் ரஞ்சித். சரினோட இன்ட்ரோவை பற்றி நம்ம காலை சொல்லிகிட்டு இருப்போம். அப்படி இந்த மாதிரி நான் அவளை அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு சொல்லிட்டு இருப்போம். அப்படி அந்த இன்ட்ரோ எப்படி ஆகும்னா, அப்போ வந்து கரண்ட்டெல்லாம் இருக்காது, அந்த மாதிரி தீப வெளிச்சம், ஹரிக்கன் லைட் அதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்போம். அப்படி இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்களுடைய இப்போது ப்ரெசண்ட்டில் ஆகிற இன்ட்ரோவும் நமக்காகிற இன்ட்ரோவும் அந்த தீபத்தில் தான் இருக்கும். அதே மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்க பிரிவாங்க. அந்த கல்யாணம்லாம் அரேஞ்ச் ஆகிரும், காலாவுக்கும் ஜரீனாவுக்கும். இப்போ பாஸ்ட்டில் அரேஞ்ச் ஆகும்போது சில பல பிரச்சனைகளால் பிரிஞ்சிடுவாங்க. அப்போ பிரியும்போது ஃபயர் ஃபுல்லாகவே வந்து பிளம்பாக தான் இருக்கும், தீக்காட்சியாக தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே ப்ரெசண்ட்டில் இவங்க பிரிஞ்சு போகும்போது கடைசியாக அதை ஷூட் பண்ணிடுவாங்களே காலாவை, அப்போ பிரிஞ்சு போகும், ஃபயரில் தான் பிரிஞ்சு போவாங்க. ஆரம்பிக்கிறது தீபத்தில் ஆரம்பிப்பாங்க, பிரிஞ்சு போகிறது ஒரு தீப்பழம்பாகவே பிரிஞ்சு போயிடுவாங்க. ஒரு சாங்கில் வந்துட்டு இந்தியன் ஃப்ளாகில் என்னென்னா சாஃப்ரான், அப்புறம் ஒயிட், அப்புறம் க்ரீன் தான் இருக்கும். ஆனால் அந்த சாங்கில் என்னென்னு பார்த்துரும் அப்படின்னா, சாஃப்ரானை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ப்ளூ வச்சுருப்பாங்க. இந்த ப்ளூ கலர் தான் வந்துட்டு சமத்துவம், சமதர்மம், உரிமை அப்படின்றக்காக வச்சுருப்பாங்க. அந்த ஒருமைப்பாடு, இந்தியாவே வந்து அந்த ஒருமைப்பாடில் நிற்கணும் அப்படின்றக்காக அந்த ப்ளூ கலர் மாற்றிருப்பாங்க. ஹரிதாதா வந்து மீட் பண்ணும்போது அந்த லெனினும் நம்ம ஜரீனாவும் போவாங்க. போயிட்டு இந்த மாதிரி அவனை கூட்டு போனோடனே ஃபஸ்ட்டு காலில் விழுவான். அப்புறம் கடைசியாக அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹரிதாதா அப்படி கால் மேலே கால் போட்டு இந்த மாதிரி என் காலில் விழு அப்படின்னு சொல்லாமல் சொல்லுவோம். அப்படி அப்புறம் அந்த ஷார்ட் நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. அப்புறம் வெளில வந்துடுவாங்க. ஷால் ஒரு சைடாக போட்டிருப்பாங்க ஜரீனா. அப்புறம் கோவத்தில் இப்படி தூக்கி இப்படி க்ளோஸ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அங்கே வந்துட்டு காலில் விழ சொல்லுவாங்களே, அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாலை க்ளோஸ் பண்ணும்போதே காட்டியிருப்பாங்க. அடிபட்டுரும்ல நம்மளுக்கு, ஜரீனாக்கு அடிபட்டுரும். அப்போ வந்து காலை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வரும். அப்படி வரும்போது 2 பேரும் சும்மா சண்டை போட்டே இருப்பாங்க, உரிமையில் சண்டை போடுவாங்க. அப்போ அந்த 2 பேர்த்துக்கு நடுவில் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா பங்காரி முட்டா மாதாய் அப்படின்றாங்க. அவங்க யாருன்னா ஆஃப்ரிக்கன் விமன். அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்க. எதுக்காகனா அந்த அவங்க பெரிய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட்டு, அப்புறம் நிறையா வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இயலாதவர்களை ஹெல்ப் பண்ணுறவங்க, அந்த மாதிரி சமத்துவக்காக தான் போராடினவங்க. ஸோ நம்ம ஜரீனாவும் ஆஃப்ரிக்காவிலேருந்து தான் வந்தவங்க. அதுக்கு ஒரு மெட்டஃபர் தான் அந்த ஃபோட்டோ. போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம காலை அலப்பறை பண்ணிகிட்ருப்பார். அந்த சீனில் வந்துட்டு அந்த குமார் இருப்பார் இல்லையா, அவர் தான் வந்து போட்டு கொடுத்துருப்பா. அப்படி இந்த மாதிரி காலை அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்படி அப்போ காலை கேட்பார், என்ன குமார் சாப்பிட்ட சோறு செரிக்காமல் இப்படி நிறையா வந்துட்டியோ அப்படின்னு சொல்லி கேட்பார். அந்த சோறே வந்து காலா போட்ட சோறு தான், காலை உப்பு தான். அவர் வீட்டில் தான் வந்து சாப்பிட்டுட்ருப்பா. அப்படி அதுக்கு முன்னாடி காக்கா பிடிக்கிற மாதிரி நம்ம காலாவுக்கு ஊட்டி விடுவார் இந்த குமார். ஹரிதாதோட வீட்டில் வந்துட்டு இப்படி எந்திரிப்பார். அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம், அவருடைய ஃபோட்டோ ஃப்ரேம் தான். அங்கே அதில் உட்காந்துருப்பா. அப்படி சேரில் போட்டு சும்மா ஜம்முன்னு உட்காந்துருப்பா. அப்படி கேட்டா நீங்கள் நின்றுருப்பா. அப்படி இங்கே உட்காந்துருப்பா. அப்படி நின்றுருப்பா. அப்படி என்னென்னா, அப்போ என்கிட்ட அதிகாரம் இருந்தது, எல்லாமே என் ஆளுமைக்குள்ளே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு எதுவுமே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு பறி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரியாக்ஷன் காட்டியிருப்பாங்க. அது 2 ஒரே ஃப்ரேமில் காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, சிலருக்கு தெரிஞ்சுக்கலாம். அதாவது கிளைமேக்ஸ் வந்து காலா இறக்கலை, திரும்பி வந்துட்டார், ஹீரோ பேக் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது கிடையாது. கதைப்படி காலா இறந்து விட்டார். ஆனால் அந்த ஹரிதாதாவுக்கு வந்து அவர் கண்ணில் எல்லாருமே காலாவை தெரிவாங்க. ஸோ காலா இருக்கல, அவரோட உணர்வு வந்து எல்லார் மூலியமா வெளிப்படுது அப்படின்ற காட்டியிருப்பாங்க. அதுக்கு ஒரு சின்ன அந்த ராவண காவியத்தை பற்றி சின்னது ஒரு இது கொடுக்குறேன். அது என்னென்னா, அந்த காலை உட்காந்துருப்பா, ரூமில் உட்காந்துருப்பா. அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்பொழுது பின்னாடி ராவண காவியம் புக்கு ஒன்று வச்சுருப்பாங்க, பாதி தெரிஞ்ச மாதிரி வச்சுருப்பாங்க, ராவண அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ராவண காவியம் யார் எழுதுனா, புலவர் குழந்தை அப்படின்றது 1946 எழுதினார். அந்த புத்தகம் எதை பற்றி அப்படின்னா, நம்ம ராமாயணம் தெரிஞ்சிருக்கும். அதாவது ராமன் வந்து அதில் வந்து ப்ரொட்டகனிஸ்டாக இருப்பார் அந்த காவியத்தில், அதாவது காவிய தலைவன். பட் இதில் ராவண காவியத்தில் ராவணன் தான் ப்ரொட்டகனிஸ்ட், அவர் தான் இதில் காவிய தலைவன், அதில் வில்லன்.
ஸோ இதில் வந்து ராவணனை வந்து தமிழனா சித்தரித்து புலவர் குழந்தை எழுதியிருப்பார். ஸோ இதுலேயும் நம்ம காலா வந்துட்டு தமிழர் தான், ஹரிதாதா வந்துட்டு நார்த் இந்தியன். அப்போது வந்து அவர் ராமன், இவர் ராவணன், ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள கிளாஷ், அந்த சண்டை, அந்த போராட்டம் அப்படின்றத காட்டியிருப்பாங்க. வந்துட்டு அந்த பூஜை பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல, கிளைமேக்ஸில் பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ராமனை பற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஐ வாண்ட் டு ரூல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஸோ நான் இதை வந்து ஆளணும் அப்படின்றத ராமனுடைய கனவு. பட் ராவனுக்கு வந்து உரிமையை மீட்கணும் அப்படின்றத ராவனுடைய கனவு. ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது ஒரு தலை வெட்டப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது சமுத்திரக்கனியை போட்டுருவாங்க. இரண்டாவது தலை வெட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி லெனினை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அப்புறம் மூன்றாவது, நான்காவது, அப்புறம் 100 தலையும் வெட்டியாச்சு, 100 தலை முளைச்சிக்கிட்டே இருக்குது, லைனாக முளைச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. முளைச்சிக்கிட்டே இருக்காங்க மக்கள், நீங்கள் எவ்வளோ தட்டுனாலும் முளைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது ராவணனுடைய அந்த கோட்பாடு, முளைச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதான் ஒத்த தலை ராவணா 10 தலை ஆகுடா அப்படின்றாங்க. அந்த மாதிரி தான். ஸோ எல்லாருக்குள்ளேயும் அந்த காலா, அந்த ராவணன் அப்படின்றவன் ஒளிஞ்சிருப்பான், அவனை வெளியே கொண்டு வாங்க அப்படின்றதான் அதில் சொல்லியிருக்கு மேட்ரு. நிற்பாரே நீங்கள் சொல்லலாம், ஆனால் இங்கே சுட்டிருப்பாங்க, ஹார்ட்டில் சுட்டிருப்பாங்க, எப்படி நிற்க முடியும்? ஹீரோயிசம்லாம் இல்லை இங்கே, உண்மை தான். ஹார்ட்டில் சுட்டிருப்பாங்க, எல்லாம் வெடிச்சிருவோம், எல்லாம் இறந்துருவாங்க, காலெல்லாம் இறந்துருவோம். அப்படி அப்போது வந்து நிற்பா அப்படி. அதாவது அந்த மக்களுக்குள்ளே காலை இன்னும் உயிர் வாழ்ந்துட்டுருக்காரு, அந்த மக்களுக்குள்ளே காலை இன்னும் உயிர் வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. ஸோ அப்போ நிற்கும்போது அந்த பொண்ணு அந்த கருப்பு உருண்டை தூக்கி அப்படி அடிக்கும், தூக்கி அடிக்கும். அப்போ இப்படி எடுத்து பார்ப்பார்லே, அப்போ சொல்லியிருப்பாங்க, அந்த கதையில் சொல்லிகிட்டு இருப்பாங்க, ராவணின் அஸ்தியை இப்படி எடுக்கும்போது சுற்றி இருக்கவங்க எல்லோரும் நடுங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ராமன் எடுக்கும்போது. ஆனால் இங்கே ராவணன் நடுங்கலை, ராவணன் சுற்றி இருக்கவங்க யாருமே நடுங்கலை, ராமன் மட்டும் நடுங்கிறார் அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. ஆப்போசிட்டாக ஆயிடுச்சு அப்படின்றத காட்டியிருப்பாங்க. அதுமாதிரி ஃபஸ்ட்டு அந்த கருப்பு தூக்கி வீசுவாங்க. இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க உழைப்போட வண்ணம் கருப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கருப்பு தூக்கி வீசுவாங்க, உழைப்பு. அடுத்து சிவப்பு, ஃபுல்லாக சிவப்பு மயமாக இருக்கும். சிவப்பு அப்படிங்கிறது வந்து புரட்சி, ரெவல்யூஷன், புரட்சி. அதுக்கடுத்து தான் நீலம் வரும், ப்ளூ வரும், நீலம் வரும். நீலம் தான் வந்து சமத்துவம், சமதர்மம், ஒருமைப்பாடு, உரிமை அப்படின்றதெல்லாம் வந்து நீலத்தை வந்து குறிக்குது. ஸோ கருப்பு, சிவப்பு, நீலம், உழைப்பு, புரட்சி, உரிமை, சமத்துவம், சமதர்மம், ஒருமைப்பாடு அப்படின்றத காட்டியிருப்பாங்க. கடைசியில் அவர் சொல்லியிருப்பார், காலவே சொல்லியிருப்பார், இந்த மாதிரி என் சாலில் வந்து இப்போ உழைப்பெல்லாம் வண்ணமாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். என் சாலில் வந்து பாரு, அழுக்கு அத்தனையும் வண்ணமாக தெரியும். ஸோ நிஜமாகவே கடைசியில் வந்துட்டு ஃபுல்லாக வண்ணமயமாக ஆயிரும் அப்படின்றத காட்டியிருப்பார். அப்புறம் ஒரு சின்ன ஒரு விஷயம், கடைசியில் வந்துட்டு சென்னை காட்டுவாங்க, மும்பை விட்டு சென்னை காட்டுவாங்க. சென்னையில் வந்து பின்னாடி ஒரு பெரிய பேனரில் வந்து இந்த மாதிரி அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் பேசிகிட்டு இருப்பாப்லையே, அப்போ பெரிய பேனர் பின்னாடி வந்து சிங்கார சென்னை அப்படின்ட்டு நோ லாங்கர் ஏ ட்ரீம் அப்படின்னு போட்டு நிறையா இருக்கும். அப்போ வந்து கீழே வந்து ஹெச் ஜாரா JARA அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ அதை இன்டர்லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே, அப்படி இன்டர்லிங்க் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணி IHN செகண்ட் ஒத்தையில நிக்கிற வேங்கடா.